என்ன வைக்கப்பா, என்ன வேர்வை உள்ளுக்குள்ள, அப்படியே வேர்வை தண்ணியா ஒழுகுது. வேர்வையில நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்களே இல்லையே, அப்படி செய்தா கரண்ட் காசு மிச்சம் தானே. அடை வைக்கிற கொம்பனை இருக்க போடாக்கு அன்றைக்கு அங்க போய் பொழுத போக்குவோம். இன்னும் ஒரு கூலா இருக்கு. மேனேஜர் வந்துட்டு அவரோடாக்கு பேப்பரால மூத்த மறைப்போம். கஸ்டமர் இருக்கிறார். ஐயா வாங்க. இது அடைய வைக்கிற கம்பெனி தானே சார்? ஃபோம் எதுவும் இருக்கா? பில் பண்றோம். ஃபோம் ஒன்று இருக்குது. அது நாங்கள் நீங்களோட பேர் அதில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை போவோம். அக்ரிமெண்ட்ல ஒரு 10-15 இடத்த கையெழுத்து வைக்கணும். அது நான் காட்டு இடத்த கையெழுத்து வச்சுட்டீங்கன்னா சரி. இப்ப சார் வாசிச்சு பார்த்தேன் அந்த அக்ரிமெண்ட். 15 இடத்துல கையெழுத்து வைக்கணும்டா வாய்ச்சா நல்லது தானே. இங்கிலீஷ்ல இருக்குது ஃபுல்லா. அது பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் ஓடும். இந்தாங்க. பதினஞ்சு பக்கம் இருக்கு. முள்ளமா வாதிச்சு இன்னைக்கு 1 மணி 1:30 மணி மட்டும் ஏசிக்கல பொழுத போக்கலாம். ஒன்றும் முழங்கையில் ஏபிசிடி கொஞ்சம் தெரியுது இடத்துகள். ஐயா என்ன 2 மணத்துல வாட்சி கொண்டிருக்கிறீங்க? சில வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா கிடாது. நான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பாக்குறேன் சார். கொஞ்சம் நான் வாட்சி விளங்கப்படி சொல்றேன். வாங்க கொண்டு வாங்க. ஓகே தானே? வாட்சி பார்த்ததெல்லாம் ஓகே தானே? ஐசிஐயும் நகையும் தந்தீங்கன்னா சரி. ஐசிஐ நகையில தான் இருக்கும். பாருங்க சார். ஹலோ, நான் நேற்று சொன்ன நிறுவனம் வேற ஒன்று இருக்கு. நடை வைக்கிற நிறுவனம், நல்ல நிறுவனம், கூட காசு இருக்கணுமா? அவ அந்த நகையிலையும் கொண்டு வாங்க கிரியா. அதுக்கப்புறம் சமைக்கலாம், அதை விட்டுட்டு கிரியா கொண்டு ஓடியாங்க. ஐயா நகையே கொண்டு இல்லையா? நான் வகையா நகையில் தெரியக்கல, இதுக்கு நான் காசு பண்ணிக்கல, விசாரிச்சு பார்க்கத்தானே போகணும் விவரங்கள் என்ன மாதிரி என்று. அதுதான் நான் கொண்டு வரவே இல்லை. இப்போ வைஃபிட சொல்லிக்கிட்டு அப்பப்போ விழுந்து அடிச்சோண்டு வருவா. சரியா? நான் அதை மட்டும் இந்த பேப்பரை பார்க்கணும் சார். சரி சரி, நம்ம பேப்பரை பார்க்கக்கூடாது. ஐயா என்ன காலையில இப்ப வைஃப் இப்ப கோல் எடுத்தவா? ஆமாம். நீங்க எடுத்தவா பஸ்ஸுக்கு நிக்கிறாவாம். கொஞ்சம் வெயில் தானே, ஒரு சைட்ல நிக்கிறாவாம். வந்துடுவாங்க சார். இந்த அக்ரிமெண்ட் வாசிக்க எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது. அப்ப என்னடா, நாங்கள் வைக்கிற நகை இருக்கு தானே, அது திருப்பி எவ்வளவு காலத்துக்குள்ள எடுக்கலாம்? 1 வருஷம் தான். 1 வருஷத்துக்குள்ள நீங்க நகையை எடுக்கணும். 1 வருஷத்துக்குள்ள நீங்க நகையை எங்கிட்ட இருந்து மீட்கிறேன்னு சொன்னால் அது நாங்களே ஈரத்துல வித்து போடுவோம். எனக்கு இப்போ வேற ஒரு டவுட் ஒன்று வந்தது. சொல்லுங்க. நாங்கள் நகை எடுக்க இல்லை, மீட்க இல்லை. அப்ப நீங்களே ஏலத்துல போட போறீங்க. வெங்கட நகையை நாங்களே எடுக்கலாமோ? ஏலத்திலயோ நகையை மீட்கிற வழியை பாருங்க ஐயா. மிச்ச வேறையே பிறகு பார்க்கலாம். நகையை கொண்டு வந்து கோல் எடுத்து பாருங்க சார். வாய்ப்புக்கு நேரம் போகுது. ஹலோ, என்னடி இவ்வளவு நேரம் சொல்லுது? காலம் பஸ்ஸுக்கு வந்து நீங்க பஸ் ரயில்ல இங்க மேனேஜர் என்ன பேசிக்கொண்டு நிக்கிறாரு. இங்க நான் பண்ற வாடகை சரியா? ஓடியா ஐயா 3:30 ஆகுது. போறோங்க. ஆளை பார்த்தா அடகு வைக்க வந்த ஆள் மாதிரி தெரியல. ஐயா சார், ஆபீஸ் போட்டுற டைம் ஆகுது. நீங்க போய் நாளைக்கு வைஃபை கூட்டிட்டு வாங்க. இல்ல சார், வைஃப் கட்டாயம் மறைச்சு. ஐயா ஆபீஸ் போட்டுற டைம் ஆகுது. கொண்டாவே இல்லை. போய் நாளைக்கு வாங்க ஐயா. அடி ஏனம்மா உங்கள்கிட்ட என்ன செய்யற? இங்க மேனேஜர் நேவாத்தவரை பாக்குறாரு. இது செய்யறேன் என்னடி நான் எடுத்துட்டோ? ஐயோ எங்கேடி பெருமாள் கோயில் அடி கண்டிலையோ? அது இல்லையடி, எந்த இடத்துல உடம்புல எந்த பாகத்துல கடிச்சது? காலியா? ஐயோ மேனேஜர், மனுஷிக்கு நேக அடிச்சிருதா? எழுமுங்க. ஐசிஐ கொண்டு மனுஷியை பாருங்க. நாளைக்கு வாங்க. நாளைக்கு வேலைக்கு வாங்க. போட்டு வாங்க. ஒரு வாரம் போட்டுதோ ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. நாளைக்கு வாங்க. ஓ, மேனேஜர் நம்பிட்டாரு என்ன? ஐயோ, 5 மணி மட்டும் ஏசியில இருந்தது நல்லா இருக்கு. ஓசியில ஏசி சூப்பரா தான் இருந்தது. ஐயா இங்க வாங்க.
அப்ப நீங்க நகை அடைய வைக்க வரீங்க ஓசியில ஏசிக்க வந்துறீங்க கொம்பனி வாசல் பக்கம் காணப்படாது நீயோ மேஜருக்கு விஷயம் விளங்கிடுது நாளைக்கு இந்த கம்பெனி சரி வரா வேற கம்பெனி தான் போகணும்